கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவைப் போல நாம் மாறுவதற்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்கு நாம் பின்பற்ற வேண்டிய சில கருத்துக்களை சிந்தித்து வருகிறோம். இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கும் கருத்து கர்த்தருக்கு பயப்படுதல், த ஃபியர் ஆஃப் த லார்ட். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள் பின்வருமாறு கூறுகிறது. இப்போதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேறு எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். இந்த வசனங்களை நாம் வாசிக்கும்போது மோசே இஸ்ரவேல் மக்களிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். இந்த விண்ணப்பத்தை, வேண்டுகோளை கடவுள் இஸ்ரவேல் மக்களிடத்திலே வைப்பதாக மோசே கூறுகிறார். கர்த்தர் இஸ்ரவேலரிடத்திலே அப்படி என்ன கேட்டார்? அதே காரியத்தை தான் நம்மிடத்துல இன்னைக்கு கேட்கிறார். அது என்ன? எல்லா மனிதரும் தனக்கு பயப்பட வேண்டும். பயம். இருட்டை பார்த்தா பயம். சிலவங்களுக்கு வீதியில் நாயை பார்த்தா பயம். ஒரு சில மனிதர்களை பார்த்தா பயம். வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகளை பார்த்தால் பயம். அப்படிப்பட்ட பயத்தை குறித்து இங்கே மோசே எழுதவில்லை. மாறாக இந்த பயம் எப்படிப்பட்டது? கர்த்தருக்கு பயப்படுதல் அவரிடத்தில் அன்பு கூறுதலுக்கு சமமானதென்று மோசே கூறுகிறார். இது ஒருவன் ஒரு காரியத்தை பார்த்து திகிலடைந்து விலகி ஓட செய்யக்கூடிய பயம் அல்ல, மாறாக நல்ல பயம். அது நம்ம சின்ன வயசில் வீட்டில் கரண்ட் போனால் மெழுகுவர்த்தி கொளுத்தியிருப்பாங்க. அப்போ அப்பாவோ அம்மாவோ சொல்லுவாங்க, தம்பி மெழுகுவர்த்தி பக்கத்தில் போகாத, பாப்பா மெழுகுவர்த்தி பக்கத்தில் போகாத, இல்லை அந்த தீயில் கையை வைக்காத, அதில் கையை வச்சுன்னா அது சுடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? மெதுவாக அது பக்கத்தில் போவோம், கையை வச்சு பார்ப்போம். அதோடைய சூடு கிடைச்ச உடனே இனிமேல் அதை தொடக்கூடாது. அப்போ அந்த பயம் ஒரு தீமையை நான் செய்யாமல் இருப்பதற்கு எனக்கு உதவி செய்கிறது. இந்த பயத்தின் இன்னொரு பக்கம் என்னவென்றால் மரியாதை, மதிப்பு. அது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம யாரை மதிக்கிறோமோ, யாருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோமோ, அவங்க ஒரு காரியத்தை சொல்கிறப்போ அதுக்கு நம்ம பயப்படுவோம், அதாவது அதுக்கு நம்ம கீழ்ப்படிவோம். இப்போ நம்ம கடவுள் மேலே வைக்கிற பயம் 2 காரியங்களை செய்கிறது. ஒன்று, அது தேவன் மீது மரியாதை செலுத்தி அவருக்கு கீழ்ப்படிய செய்கிறது. இன்னொன்று, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தீமையை விட்டு விலக செய்கிறது. இப்போ இந்த பயம் என்று சொல்லும்போது மோசே, கர்த்தர் நாம் அவரை நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். 2வது, நாம் அவரை சேவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தருக்கு சேவை செய்வதுனா என்ன? அவர் நமக்கு கொடுத்த வார்த்தையின்படி வாழ்வது தான். 13ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும். இப்போ கர்த்தரை சேவிப்பது என்பது கர்த்தருக்கு கீழ்ப்படிவது. இன்றைக்கி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க? கர்த்தரை சேவிப்பது என்பது சர்ச்சில் போய் ஒரு ஊழியத்தை செய்கிறது, இல்லை ஒரு கிறிஸ்தவ ஸ்தாபனத்தோடு இணைந்து அவர்கள் என்னெல்லாம் செய்ய சொல்கிறாங்களோ அதை நம்ம செய்வது. அது நல்லது தான். ஆனால் நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரை நேசிக்காமல் ஒரு பாடகர் குழுவிலே பாடுகிறவனாக இருந்தாலும் சரி, இசைக்கருவிகளை மீட்பவனாக இருந்தாலும் சரி, ஒரு போதகனாக பிரசங்கிப்பவனாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மிஷினரியாக ஒரு இடத்துல சென்று ஊழியம் செய்தாலும் சரி, நான் கர்த்தருடைய கட்டளைகளை என்னுடைய வாழ்க்கையிலே கைக்கொள்ள விட்டால் அது கர்த்தருக்கு பிரியமற்ற ஒரு சேவையாக மாறிவிடும். அப்போ கர்த்தருக்கு ஒருவர் ஊழியம் செய்ய வேண்டும், சேவை செய்ய வேண்டும் என்பது எங்கே முதலாவது தொடங்குது? அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதிலே தொடங்குவது. சரி, நம்ம ஏன் கர்த்தருக்கு பயப்படணும்? நம்ம ஏன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்? மோசே அதற்கான காரணத்தை இங்கே கூறுறாரு, உனக்கு நன்மை உண்டாகும் படி. இப்போ கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படிவதனால், கர்த்தருக்கு பயப்படுவதனால், அவர் சொல்வதை செய்வதனால் நம்ம தான் பயன்பெறுகின்றோம். நமக்கு தான் நன்மை.
அப்போ தேவன் இதெல்லாம் நம்முடைய நலனுக்காக தான் கூறுகிறார். எப்படி ஒரு அன்பான பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளின் வாழ்வின் நலனுக்காக அவர்களுக்கு பல ஆலோசனைகளை கொடுப்பார்களோ, அவர்கள் தங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்களோ, அதே மாதிரி தான் கர்த்தர் நாம் அவருக்கு பயந்து அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரை சேவிக்க வேண்டும் என்று கூறுகிறார். அவ்வாறு நாம் அவரை சேவிக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பார்? சங்கீதம் 25:14 கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். கர்த்தர் நமக்கு அவருடைய திட்டங்களையும் அவருடைய செயல்களையும் வெளிப்படுத்தி நம்மை கரம் பிடித்து நடத்துகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு மனிதர்களுக்கு பயப்படுறோம், சில நிகழ்வுகளை பார்த்து பயப்படுறோம், இல்லை எதிர்காலத்தை குறித்து பயப்படுகிறோம். ஆனால் கர்த்தருக்கு நம்ம பயப்படும் போது வேற யாருக்கும் நம்ம பயப்பட வேணாம். ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எல்லோருக்கும் முன்பாக நம்மை உயர்த்துகிறதாக இருக்கும், சரியான பாதையிலே நம்மை நடத்துகிறதாக இருக்கும். அதுவும் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வளர்வதிலே மிகவும் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. எனவே கர்த்தருக்கு பயந்து அவரை உண்மையாய் சேவிக்கிறவர்களாய் தெய்வம் நம்மை மாற்றுவாராக. ஆமென்.